அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை நான் ரெண்டாம் ஆன்டிஸோட கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது கவலைகளை பகிர்ந்து கொள்றதுக்கான சந்தர்ப்பம் வந்துச்சு. அவள் கேட்ட கேள்விகள் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எடுத்தெடுப்புக்கே சொன்னால், நீங்கள் ஓதி படித்தவ தானே, குர்ஆன் படித்தவ தானே, இவ்வளோ இஸ்லாத்தை விளங்கினவ தானே, உங்களுக்கு கவலை வரலாமா, நீங்கள் டிப்ரெஸ்ட் ஆகலாமா, நீங்கள் இப்படி பிளா பிளா சம்திங். அப்போ இது சம்பந்தமாக எனக்கு மூஞ்சிக்கே அவகிட்ட விளங்கப்படுத்திடாது. இது மாதிரி சந்தர்ப்பங்களை நீங்களும் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களையே குற்ற உணர்வுக்குள்ள உள்ளாக்கி கொள்வீங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படுறது ஒரு ஈமானுக்கு முரணான விஷயம், ஈமானுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் அப்படின்னு இந்த டிப்ரெஷன் என்ற விட நான் பாவிக்கல. அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். குர்ஆன் மெடிக்கல் கண்டிஷனை பற்றி பேசிடல, கவலையை பற்றி பேசிக்குது. ஆனால் ஆழ்ந்த கவலைக்கு போகிறன்றது, தான் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு போகிறன்றது, தான் ஆழ்ந்த கவலைக்கு போய்த்து தான் ஒரு இயக்கமற்ற நிலைமைக்கு போகிறன்றது, வேறொன்றிலையும் ஃபோக்கஸ் பண்ணலாமல் அந்த கவலையிலே ஃபோக்கஸ் பண்ணி படுகிறன்றது ஒரு ஈமானுக்கு முரணான ஒரு விஷயமாக இல்லை. மனக்காயங்களோட வாழ்கிறது, ட்ரோமாஸோட வாழ்கிறதுன்றது நபிமார்களுக்கே நடந்த ஒரு விஷயம்தான். நபிமார்களோட வாழ்க்கையிலே இந்த என்சைட்டி, சேட்னஸ், இதே மாதிரி ஃபியர் எல்லாம் இருந்திருக்கு. எங்களுக்கு முன்மாதிரின்னா நபிமார்கள் தான். அவங்களோட வாழ்க்கைகள்லேயே இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும் போது நாங்கள் எப்படி சொல்கிற ஈமானுக்கு முரணானது தான் கவலைகள் வாரது. ஸோ கவலை வாரவங்களுக்கு ஈமான் குறைச்சல்ன்ற மாதிரி யாராலையுமே சொல்லலாது. ஏன்னா ஈமான் உச்சக்கட்டம் இருந்த, ஈமானுக்கு உதாரணமாக இருந்த, இறை நம்பிக்கைக்கு முழு சமூகமே இறை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்த நேரம் இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த நபிமார்களோட வாழ்க்கையிலேயே தன்னோட பர்சனல் காரணங்களுக்காக வேண்டி, தன்னோட பிள்ளை இழந்ததுக்காக வேண்டி, இன்னும் பல காரணங்களுக்காக வேண்டி ஆழ்ந்த கவலைக்கு அவங்க போனாங்க. இதுக்கு உதாரணமாக எங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொலைத்த போது, இழந்த போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தகைய வேதனைக்குள்ளாயிருந்தாங்கன்றதால் குர்ஆன் சொல்லும் பொழுது, வபியத்தத் ஐனாஹு ஃபில் ஹுஸ்னி வஹுவ கதீம், அவரோட கண்கள் ரெண்டும் கவலையில வெள்நிறமாகி அவர் அந்த கவலையை விளங்கி கொள்றவராக இருந்தார், வெளியே காட்டிக்கொள்ளாம அதை சப்ரஸ் பண்ணி கொள்றவராக இருந்தார்ன்னு சொல்லி அல் குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி துக்க ஆண்டுன்னு இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்படுறது, இயர் ஆஃப் சொரோ, ஆமுல் ஹுசன் என்று சொல்லப்படுறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பர்சனல் காரணங்களுக்காக நிகழ்ந்தது தான். ரசூலுல்லாஹோட அருமை மனைவியாரான ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தாகினது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாவை வளர்த்து ரசூலுல்லாஹ்க்கு அன்பு காட்டி அரவணைப்பு கொடுத்த ரசூலுல்லாஹோட பெரிய தந்தை வஃபாத்தாகினது. ஸோ இந்த இரண்டு இரத்த உறவும் இந்த திருமண உறவும் ரெண்டு பேரும் மௌத்தாகினதுக்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ கவலையில் அந்த ஆண்டு முழுக்க இருந்தாங்க. அதனால் ஆமுல் ஹுசன் என்று சொல்லி இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்படுற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகவும் கவலையில், ஆழ்ந்த கவலைக்கு சென்றிருந்தாங்கன்றத எங்களுக்கு வரலாற்று ரீதியாக பார்க்கலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மகனான இப்ராஹீம் என்றவர், மாரியத்துல் கிப்தியா என்ற பெண்ணுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் பிறந்த அந்த இப்ராஹீம் என்ற மகன் இறந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டாங்க, எவ்வளோ அழுதாங்கன்றத சஹீஹுல் புகாரியில் வர ஹதீஸ் சொல்லுது. அதில் அழும் பொழுது என் கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன, உள்ளம் கவலைப்படுதானா, ஒரு நாளுமே எங்களோட நாவுகள் இறைவனுக்கு மாத்தமான, இறைவன் விருப்பமில்லாத வார்த்தைகளை மொழியாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கட்டத்தில் சொன்னாங்க. அதே போல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவதூறு சுமத்தப்பட்ட நேரம் அவங்க எவ்வளோ கவலையில், எவ்வளோ பெயினில் இருந்தாங்கன்றதையும் எங்களுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸில் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் வஹி இறங்காத ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மலைக்கு மேலே ஏறி குதித்து விடலாமான்னு நினைக்கிற அளவுக்கு கவலையில் இருந்தாங்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் பல ஹதீஸ்கள் எங்களுக்கு வருகிறது. இதில் முக்கியமான நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான், ஒரு நாளுமே ஒரு முஃமின்ன்றது, ஒரு நபிக்கே கவலைன்றது விதிவிலக்கில்லை. ஸோ இமோஷன்ன்றது ஃபெய்த்துக்கு ஆப்போசிட்டான, நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இல்லை. இது 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 ஒரு சேடுன்ற அந்த கவலைன்ற ஒரு இமோஷன் மட்டுமல்ல, ஒரு முஃமின் ஆழ்ந்த இறை விசுவாசியாகவும் இருக்க முடியும், அவன் ரொமான்டிக்கானவனாகவும் இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு முஃமின் ஆழ்ந்த இறை விசுவாசியாக இருக்க முடியும், அவன் அடிக்கடி கோவப்படுறவனாகவும் இருக்க முடியும்.
ஒரு இமோஷன்ன்றது ஒருத்தர் ஹியூமனாக இருக்கிறன்றதுக்கான அடையாளம். யாருமே ரொபாட்ஸ் இல்லைங்க. அல்லாஹ் ரொபாட்ஸை படைக்கல, மனிதர்களை தான் படைச்சிக்கிறான். ஸோ மனிதர்கள் தவறு செய்யணும், அல்லாஹ்பால் மீளணும்ன்றத நல்லாட ஆசை. ஸோ நீங்கள் கவலைப்படுறன்றது உங்களோட இறை நம்பிக்கையோட குறைபாடு இல்லை. ஆனால் இறை நம்பிக்கை எங்களுக்கு எதை தருதுண்டா, எங்களை மனுஷன் இல்லாமல் ஒரு ஒரு வகையான மலக்காக எங்களை வாழ வைக்கிறதால இந்த இறை நம்பிக்கை. இந்த இந்த ஃபீலிங்ஸ், இந்த இமோஷன்ஸ் வரக்குள்ள அந்த இமோஷன்ஸை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி கேரி ஆன் பண்ணுறோம், இது இமோஷன்ஸ்லேருந்து நாங்கள் மூவ் அவுட் பண்ணுறோம், ஹோப்போடையும் அல்லாட மேலிக்கிற நம்பிக்கையோடையும் இந்த ட்ரஸ்ட்டோட நாங்கள் எப்படி எங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களை எதிர்கொள்கிறோம், எப்படி எங்களுக்கு வார அந்த கவலைகளுக்கு இறைவன் கிட்ட கூலி எதிர்பார்த்து எனக்கு இப்படி வருது, அல்லாஹ் என்னோட இறக்கம் இல்லை, மறுமையை மறந்த அந்த ஈமானுக்கு புறம்பான வார்த்தைகளை உதிர்க்காம அதை பொறுமையோடு நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறன்றத எங்களுக்கு ஈமான் கற்றுத்தருது. ஸோ இந்த உலகத்தை வெறுத்து போகாமல் இறைவனை இல்லை எனக்கு இப்படி ஒன்று தந்துட்ட அப்படின்னு நினைக்காம அது இது எல்லாம் ஒரு பிளஸ்ஸிங் தான்ன்றது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற விஷயம்தான்ன்றத ஏற்றுக்கொள்கிறதுக்கு எங்களுக்கு ஃபெய்த், ஈமான் தேவைப்படுது. இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த ஒரு அழகான துவாவே இருக்குது. ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி கேட்ட துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், ஹம் என்சைட்டியில் இருந்தும், ஹுசன் கவலையில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஸோ இறந்த காலத்தில் நடந்ததுகளை நினச்சி கவலைப்படுறதுலேருந்தும், எதிர்காலத்தில் இதெல்லாம் நடந்துருமோன்னு நினச்சி கவலைப்படுறதுலேருந்தும் நான் உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்கிறேன். அந்த துவாவை ரசூல்லா கற்றுத்தந்தாங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்பட்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள் கவலைப்பட்டிக்கிறாங்க. அதுவும் சும்மா கவலை இல்லை, வருஷக்கணக்கு கவலைப்பட்டிக்கிறாங்க, வேதனைப்பட்டிக்கிறாங்க, அழுது அழுது கண்கள் குருடாகும் அளவுக்கு அழுதிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இஸ்லாத்துள்ளுக்கு எங்களோட இஸ்லாத்தை உலகத்தில் நிலைநாட்ட வந்த நபிமார்களுக்கே நடந்திருக்கும் பொழுது, அல்லாஹ்வால நேரடியாக தெரிவு செய்யப்பட்டவங்க, அல்லாஹுக்கும் வானுக்கும் பூமிக்கும் இடையிலான தொடர்புக்கு காரணமானவங்க, இவங்களோட வாழ்க்கையிலே வந்திருக்கும் பொழுது, ரசூல்லா இதை மாதிரி கவலைகளுக்கு ஆளாகி இருக்கும் பொழுது நாங்கள் எம்மாத்திரம்